அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சிஸ்டம் இந்த படத்தோட கதையை தான் பார்க்குறோம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு கோர்ட் வந்து காட்டுறாங்க. அந்த கோர்ட்லேயே வந்து ரொம்ப காலமாக வந்து வக்கீலாக இருக்காங்க நம்ம ஹீரோயினோட அப்பா. அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, நான் அவங்க லா ஃப்ரீம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், எதுக்கு நான் தனியாக லாயராக ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என் என்னோடய லா ஃப்ரீமில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நீ ஒரு 10 கேஸை வந்து தனியாக வந்து ஜெயிச்சு காட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்றாங்க. சரின்ட்டு நம்ம ஹீரோயினும் வந்து ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து இவங்க என்ன வந்து இந்த ஜட்ஜுக்கு வந்து என்ன இது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரோ அதெல்லாம் வந்து டைப் பண்ணுவாங்களே, அவங்கள கூட வந்து ஃப்ரெண்டாக வந்து அறிமுகம் ஆகுறாங்க. அவங்க கூட ஃப்ரெண்டான வந்து கேஸ் வாதாடும் போது இவங்களுக்கு பாயிண்ட்டே கிடைக்காது. உடனே வந்து அவங்க ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட் அந்த பொண்ணு வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அது மூலமாக வந்து ஃபஸ்ட்டு கேஸை வந்து ஜெயிச்சிடறாங்க. உடனே அந்த ஹீரோயின் வந்து இவங்ககிட்ட வந்தானே, இது மாதிரி வந்து என்னோடய கேஸுக்கு வந்து நீ பாயிண்ட் எடுத்து கொடு, நான் உனக்கு மாதம் மாதம் இது மாதிரி சம்பளம் மாதிரி தந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே எல்லாமே வந்து 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அவங்க வந்து மாதம் மாதம் சம்பளம் இருந்தால் ஃபேமிலி ஃப்ரெண்டாக கூட மாறிடுறாங்க. இப்படியே வந்து 2 பேரும் கூட்டணியில் வந்து 9 கேஸை வந்து ஜெயிச்சிடறாங்க. 10வது கேஸ் வந்து வரப்போகுது. அதில் என்னென்னா வந்து அவங்க நம்ம ஹீரோனுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறது யாருன்னு பார்த்தா அவங்க அப்பாவே வந்து குற்றவாளிக்கு எதிராக வந்து வாதாடுறாரு. இப்போ வந்து ஹீரோயினை வந்து விட்ரால் பண்ண சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அப்பா பார்த்துக்கிட்ட, என்னப்பா என்னை பார்த்து பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே 2 பேருக்கு சண்டை வந்து ஹீரோயின் வந்து தனியாக வந்து ரூம் எடுத்து தங்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வந்து போகுது. ஹியரிங் என்னென்னா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரை வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜர் வந்து ஹோட்டல் ஓனர் வந்து கொன்னுட்டார். அதான் வந்து இதோட கேஸோட கேஸ் என்ன பண்ணும்போது வந்து கேள்வி வந்து இது வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸோட வந்து இன்டர்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜோதிகா மேம் வந்து பாயிண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஜோதிகா மேம் யாருன்னா வந்து அந்த ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட் எடுத்த அந்த பொண்ணு தான் வந்து ஜோதிகா மேம். பாயிண்ட் எடுத்தபோது தான் வந்து தெரியுது அப்போ குற்றமே பண்ணாமல் ஒருத்தன் வந்து ஜெயிலில் இருக்கான்னு சொல்லிட்டு சோனாசி சிங்கா நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிய வருது. இப்போ வந்து சோனாசி சின்ஹா வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க, அந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சருக்கும் இந்த ஹோட்டல் ஓனருக்கும் வந்து ஆல்ரெடி வந்து கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அதை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து கேட்குறாங்க. அவங்களும் வந்து கொண்டாந்து வந்து காட்டிடுறாங்க. அவங்க ஃப்ளாட்டு வாங்கியிருக்காங்க, இவங்க பேர் 2 பேரும் வந்து அடிக்கடி பேசியிருக்காங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் வந்து சோனியா சின்ஹா மூலமாக வந்து காட்டிடுறாங்க. இவங்க கேட்டு வந்து அவங்க அப்பா வந்து எனக்கு டைம் கொடுங்க, இவங்க இதுக்கு தான் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சோனியா சின்ஹா வந்து அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜோதிகா தான் வந்து பின்னாடி வந்து எல்லாம் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு அதில் வந்து அவங்க தம்பி வந்து குற்றவாளி தண்டனை ஏற்று வந்து தற்கொலை பண்ணியிருப்பார். அந்த கேஸுக்கு காரணமானவன் தான் வந்து இப்போ 10வது கேஸ் வந்து அக்யூஸ்டாக இருக்கிறது வந்து தெரிய வருது. சோனால் சிங்கா இப்போ வந்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த குற்றவாளிக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.